வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் வினோத்னு பார்ப்போம். நிறைய வாட்டி எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நான் வந்து ஸ்போர்ட்ஸ்னால எனக்கு இது தோணுது. ஏன்னா நிறைய வாட்டி இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் எஸ்பெஷலி நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் இதை பண்ணியிருக்கிறத பார்க்குறேன். ஸோ எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டிருக்கேன் இதை பற்றி, இது உங்ககிட்டையும் வச்சு பேசலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நம்ம மக்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஆஃப் தேர் நாட் பர்ஃபார்மிங் டு தேர் பீக், தேர் பெஸ்ட் இன் ஒர்க் அவுட் வாட் எவர் ரிலேஷன்ஷிப், அது வந்து they get very upset and they get very angry with themselves. ஆனால் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் வினோத், கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். அது நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து உங்களை மாரியே நானும் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி பண்ணுறோம் கன்சிஸ்டன்சி, ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி பண்ணதையும் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நாங்கள் தொடர்த்துறோமே, அது தப்புன்னு நான் எங்கள் என்ன சொல்கிறேன். வந்து ஒரு சித்து ஒரு ரீல் நீங்கள் பார்த்துருப்பேன். சித்து என்ன சொல்லுவான்னா, டிராவிட் அவனும் சேர்ந்து ஓப்பனிங் போவாங்க. எந்த டீம்னு சொல்ல அந்த டீம் 360 அடிச்சிடும் ஃபஸ்ட்டு. 2000 முன்னாடிங்கிறதுனால அந்த 360ங்கிறது பெரிய ஸ்கோர், பெரிய ஸ்கோர். ஸோ சித்து என்ன பண்ணுவான், முதல்ல போனோடனே பானா சுற்ற ஆரம்பிச்சிருவான். முதல் பாலே பானா சுற்றுவான். ஸோ ராகுல் டிராவிட் வருவான். என்ன சொல்லுவான், 360 நினைக்காது, திங்க் ஆஃப் ஒன் பால் அட் அ டைம். ஒரு பந்து, ஒரு பால் ஒன் டைம், எண்ட் ஆஃப் ஒன் ஓவர். 360 நம்ம சேஸ் பண்ணணுன்னு இருந்தால் நம்ம சேஸ் பண்ணுவோம். லெட்டா வி கிவ் அ குட் ஃபைட். அவன் காம் டவுன் பண்ணதுக்கப்புறம் சித்து ஒரு பெரிய 100 அடித்தான் அந்த இன்னிங்ஸில். நான் எதுக்கு உனக்கு இந்த மேட்ரை சொல்ல வரேன்னா, சம் டேஸ் ஆர் நாட் யுவர் டேஸ். சில நாள் நம்ம வந்து சக்ஸஸாக இருக்க மாட்டோம். ஆனால் நீ போய் சுற்றி கித்தி அடிச்சுட்டேன். இட்ஸ் ஹவ் யூ கிரைண்ட் தோஸ் டேஸ் தட் மேட்டர்ஸ். இன்னைக்கு இட் மே நாட் பி யுவர் டே. ஏன்னா இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ டெஸ்ட் மேட்சே போயிடுச்சு. எல்லாமே T20 ஒன் டே. டெஸ்ட் மேட்சையும் நீ T20 ஒன் டே மாதிரி ஆடுறீங்க. தி ஆர்ட் ஆஃப் 5 நாள் ஆடி மேட்சை ட்ரா பண்ணுறதுங்கிறதே கிடையாது, போயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்ட் பண்ணி உன் விக்கெட்டை கொடுக்காம இருந்து அவனை வெறுப்பேற்றி மேட்சை ட்ரா பண்ணுறதுங்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாமே வின் லூஸுக்கு போயிடுச்சு. ஆமாம், சரிடா ராஜா, இது என் மேட்ச் இல்லை. ஸோ அது மைண்ட் செட் எப்படின்னா, நீ கேட்ட கேள்விக்கு என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இட்ஸ் நாட் மை மேட்ச். மானே இது உன் மேட்சும் இல்லை. நீ என்ன ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறல்ல, நீ என்ன நினைக்கிற, மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிற. ஆமாம், இட்ஸ் அ தேர்ட் ஆப்ஷன் கால் ட்ரா. அதே ஒரு விக்ட்ரி தான். ஏன்னா நீயும் ஜெயிக்கலை. என்னம்மா நீ என்ன ஜெயிக்க வேண்டிய மேட்சை நான் அவனை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டேன்னால உனக்கு என்ன கடுப்பாக இருக்கும். நீ ஆஸ்திரேலியா தான் நல்லா அழ விட்டுருக்கீங்க. அது மாதிரி அது இருக்கும்போது அது ஜெயிச்சிட்டாங்க. அது என்னென்னா, அவன் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுலேயும் இதே டிராவிட் தான், அதே ஃபீவர் தான். லக்ஷ்மண்ட்ட ஒன் பால் அட் அ டைம் சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிட்டாங்க. 4th டே ஆஃப் அ டெஸ்ட் மேட்ச்சு ஃபுல்லாக ஆடிட்டாங்க. 4th டே 5th டே ஆடிட்டாங்க, ஃபுல்லாக ஆடிட்டாங்க. அடுத்த நாளைக்கு காத்தால் தான் விட்டான். அதுக்குள்ளே லக்ஷ்மண் 281 அடிச்சிட்டான். டிராவிட் 160 170 அடிச்சிட்டான். ஸோ அவன் 200 ரன் அடிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. நான் தான் ஃபோல்டப் ஆகி பேக்கப் ஆகிட்டான். அன்றைக்கி இவங்க 2 பேரும் நின்று இருக்கலன்னு வை, ஒன் பால் அட் அ டைம் பண்ணியிருக்கலன்னு வை, நீ ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆனாய் கேமே காலின்னு நினச்சாங்க. ஆமாம், அவன் பெரிய ஸ்கோர் அடித்தான். அதில் ஒரு சின்ன நம்பர் இவன் அடித்து அவுட் ஆகிட்டாங்க, 200 கிட்ட அவுட்டு. லக்ஷ்மண் மட்டும் 71 அடித்தான். லக்ஷ்மணை 3 டவுன் அமிச்சாங்க அந்த மேட்ச்சில், செகண்ட் இன்னிங்ஸில். தட் இஸ் நம்பர் 3 பொசிஷனில். திரும்பி 5 விக்கெட் வந்துடுச்சு. சரி, நாமளாம் என்ன நினைப்பான், சரி இன்னும் 5 விக்கெட் வந்துடுச்சுன்னா பேக்கப். கரெக்ட். இது நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு உண்மை தெரிய வருது. என்னென்னா, நீங்கள் இது போய் நீங்கள் இந்த ஆட்டிடியூட் நீங்கள் வச்சுக்கும் போது நாட் ஒன்லி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, உங்கள் மைண்ட்லேயே உங்கள் அப்போனண்ட்டும் வந்து அவனை கம்ப்ளீட்டாக ஸ்பிரிட்டே அவனுக்கு போயிடுது. 5 விக்கெட் இருந்தால் மேட்ச்சு. ஆமாம், ஃபைனல் ஃப்ரான்டியர் வின் பண்ண நிலைமையிலேருந்து ட்ராலேருந்து போயிட்டு ட்ராலே நீங்கள் வின் பண்ணதுக்கு அவ்வளோ டிமாரலைஸ் ஆகிருப்பார் அவர். ஃபைனல் ஃப்ரான்டியர் கான்குவர்ட் நினச்சான். ஆமாம், இது வந்து ஃபஸ்ட் மேட்ச்சு. ஆமாம், இது 2வது மேட்ச்சு. 3வது மேட்ச் மெட்ராஸு. இந்த 2வது மேட்ச்சில் நீ ஜெயிச்சாச்சுன்னு நினச்சிட்டப்ப 400க்கு மேலே அடித்து ஆல் அவுட் ஆக்கி அவனை திரும்பி ஆட சொல்லி 5 விக்கெட்டு. ஒரு ஆஸ்திரேலியன் பேசணும், சிகார்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க பஸ்ஸு ஃபுல்லாக சிகார் இருக்கட்டும், இன்றைக்கி ஈவினிங் வி ஆர் ஸ்மோக்கிங் சிகார்ஸ் அண்ட் என்ஜாயிங் த டே. தட் இஸ் சிகாரை அடித்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். பார்ட்டி தான் டிசைட் பண்ணி எல்லாத்தையும் பொட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போரே ஜெயிச்சிட்டாங்க. 5 போரே ஹிஸ்ட்ரியில் இடத்த பிடிச்சிட்டாங்க.
5 விக்கெட்டு, ஜஸ்ட் 5 விக்கெட்ஸ். அதில் 2 பேரும் இந்த ஓகே லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லி, அண்ட் 2 பேரும் வேர் சிக் அண்ட் இன்ஜியர்ட் அண்ட் நாட் சப்போஸ். லக்ஷ்மணுக்கு பேக் ப்ராப்ளம், இவனுக்கு ஃபீவர். கரெக்ட். மருந்து சாப்பிட்டு ஆடிட்டு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஆடி, சரி அடுத்த நாள் தூக்கிடலாம், இன்னும் 3 நாள் 2 நாள் இருக்குன்னு நாள் ஃபுல்லாக காஜி அடிச்சுட்டு அடுத்த நாளையும் காஜி அடித்து நீ 250 ரன் ஆடுறா 220 ரன் ஆடுறான்னு கொடுத்தான், சுட்டிட்டாங்க. கரெக்ட். நீங்கள் இப்போ சொல்ல தான் புரியுது. வாழ்க்கையில் என்ன தான் ஜெயிக்குமா, ஃபைனலி என்டூரன்ஸ் தான் ஜெயிக்கும். இவன் வந்து இவ்வளோ நேரம் அவனால் நிற்க முடியுமோ, ஆமாம், அவன் தான் கடைசியில் வந்து. அதனால் முகமது அலி வந்து இதுமாரி தான் நிறைய வாட்டி அந்த ஓகே நீ அந்நிய சொல்கிறது தான் ரம்பிள் இந்த ஜங்கிள். ஆமாம், நீங்கள் சொன்ன ஞாபகம் வந்தது. அது வந்து என்னென்னா ஜார்ஜ் ஃபோர்மன் ஜெயிக்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. எவ்ரிபடி தாட் ஜார்ஜ், அவன் சைஸ்லேயே பெருசு. ஜார்ஜ் ஹஸ் ஒன் த மேட்ச். ரைட்டாக அலி வந்தது அவன் ட்ரெயினரோட தான் வந்தான். எவ்ரிபடி தி க்ரௌட், டிவி எல்லாருமே வித் ஃபோர்மன். ஆமாம், 8 ரவுண்ட் ஆகிடுச்சு. கரெக்ட். அலி வந்து வாஸ் டேக்கிங் ஆல் த பஞ்சஸ். ஆமாம், 8th ரவுண்டில் ஃபோர்மன் கொஞ்சம் வீக்கானா இவன் அடித்து நாக் அவுட் பஞ்சு, கேம் ஓவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, பட் இந்த நாக் அவுட் பஞ்ச் இஸ் நாட் வாட் டிஸ்ட்ராய்ட் தி கேம். த ஃபேக்ட் தட் ஃபோர்மன் குட் நாட் டூ எனிதிங் டு ஹிம் ஃபார் 8 ரவுண்ட்ஸ். அவனால் ஜார்ஜ் ஃபோர்மனால் 8 மணி நேரத்துக்கு அவனை ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஃபர்ஸ்ட்ரேஷன் அலி வந்து வாங்கிட்டே இருந்தான், பஞ்ச்லாம் என்ன ஆட்டி நான் வாங்கிக்கிறேன். He wasn't worried. இவனால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ அடிக்க முடியும் அடி. அதே தானே டிராவிடும் லக்ஷ்மணும், நீ ஒன்றால் என்ன போட்டுற முடியும் போடு. 1 பால் அட் அ டைம். அதான் கன்சிஸ்டன்சி. 1 பால் அட் அ டைம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹேவ் டு மேக் ஷூர் நீங்கள் வந்து அடுத்த நாளைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகுது. அடுத்த பால். ஆமாம், அதுக்கு ஆஸ்கர் அழகாக சொல்லுவான், இந்த பால் அந்த பால் போயிடுச்சு, அதை பற்றி எதுக்கு நினைக்கிற நீ. வெதர் யூ ஹிட் அ 4 ஆர் வெதர் யூ காட் பீட்டன், யூ லீவ் த நெக்ஸ்ட் பால். அது வெதர் யூ லீவ் தி பால் ஆர் வெதர் யூ ஹிட் த பால், வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட், இட்ஸ் ஓவர். கரெக்ட். ஸோ போன பாலோட கான்ஃபிடென்ஸையும் அடுத்த பாலுக்கு எடுத்துன்னு போகாத, போன பாலில் வந்த பயத்தையும் அடுத்த பாலுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது. கரெக்ட். இதே தான் வந்து எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங் இதே தான் சொல்கிறது. வந்து இன்றைக்கி மார்க்கெட் பார்க்குறீங்க, லிஸ்ட்டை பார்க்குறீங்க, ஒன்று போட்டிங்க, ஆனால் மூவ் ஆன் பண்ணுங்கள். திருப்பி தொடர்ந்து போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அதுமாரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே வந்து உங்கள் காலில் சுட்டுப்பீங்க. கன்சிஸ்டன்சியும் என்ன, பர்ஃபெக்ஷன் தேடாதீங்க. பர்ஃபெக்டாக இன்வெஸ்ட் பண்ணனா இல்லையா, இன்றைக்கி என்ன முடியுமோ அதை செஞ்சேன், நெக்ஸ்ட் டே போயிட்டே இருங்க. அதுமாரி படிப்படியாக இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.